அண்ணன் ரோபசங்கரனை இன்னைக்கு மண்ணை விட்டு போயிட்டாரு. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவர் இறந்து போயிட்டாரு. இதுல ஆறுதல் சொல்லணும்னா ரோபசங்கரன் பெண்டாட்டிக்கு தான் நம்ம எல்லாரும் ஆறுதல் சொல்லணும். அவியலத்தான் உண்மைக்கும் அவருக்கு தெய்வம்னா ரோபசங்கரன் பெண்டாட்டி தான். அவங்களுக்கு தான் நம்ம ஆறுதல் சொல்லணும். ஏன்னா அவர் என்னைக்கோ இறந்து போயிருப்பாராம். அவருக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கம்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாக்காட்டி அவங்கள காப்பாத்தி அவங்களை எந்த அளவுக்கு பேணணுமோ அந்த அளவுக்கு பேணி வச்சிருந்தது ரோபசங்கரன் பெண்டாட்டி தான். நம்ம அவங்களுக்கு தான் ஆறுதல் சொல்லணும். அக்கா நீங்க வருத்தப்படாதீங்க. ரோபசங்கரன் இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. அவரு நான் வணங்குற ஈசன் தான் போய் சேர்ந்திருக்காரு. கடவுளும் ரோபசங்கரனும் சாமியா இருந்து உங்களை கண்டிப்பா நல்லா பாதுகாப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. நீங்க உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பேரன் பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தெய்வமா இருந்து அவர் பாதுகாத்துக்கிடுவார். வருத்தப்படாதீங்க அக்கா, வருத்தப்படாதீங்க. எனக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல, சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். வருத்தப்படாதீங்க அக்கா, வருத்தப்படாதீங்க. அவர் நடிப்பால மக்களை எந்த அளவுக்கு சிரிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிரிக்க வச்சாரு. நானா அவர் காமெடி ரொம்ப விரும்பி பார்ப்பேன். இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு. அவர் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் வணங்குற ஈசனை கண்டிப்பா நான் வேண்டிக்குவேன்.